மனித மூளைக்குள்ள ஒரு சிப்ப பொருத்தி மனிதனை இயந்திரமா மாத்திருக்காங்க. இதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித மூளையில எப்படி ஒரு சிப்ப பொருத்தி மனிதன் யோசிக்கிறது மூலியமா எப்படி ஒரு டிவைஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இது எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்கன்னா, பக்கவாதம் வந்தவங்களால பேசவோ நடக்கவோ முடியாது. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிவைஸை கண்டுபிடிச்சது எலான் மஸ்கோட நிறுவனம் தான். இந்த டிவைஸோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த டிவைஸ் எப்படி உருவாச்சு, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை அமுக்கிடுங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச இந்த டிவைஸோட பேரு நியூராலிங்க். இந்த நியூராலிங்க் டிவைஸும் மனித மூளையும் எப்படி ஒன்று சேர்ந்துச்சு, அது மட்டும் இல்லாம மனித மூளை கொடுக்கிற அந்த சிக்னலை இந்த நியூராலிங்க் டிவைஸ் எப்படி வாங்கி அதை அவுட்புட்டா கொடுக்குது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மனித மூளை எப்படி சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மனித மூளை சிக்னலை எதன் வழியா டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா அது நரம்பு மூலயமா தான். அதோட பேரை நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த நியூரல் நெட்வொர்க் மூளையில மில்லியன் கணக்குல இருக்கும். ஒரு நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொருளை எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் இது எல்லாத்துக்கும் நம்ம மூளை நம்ம கைக்கு சிக்னல் அனுப்பிட்டே இருக்கும். அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு பயன்படுத்த தான் இந்த நியூரல் நெட்வொர்க். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மூளை எப்படி சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்ட்டு, எதன் வழியா அந்த சிக்னல் டிராவல் ஆகுது அப்படின்றதையும். இது எல்லாமே டிராவல் பண்றதும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதும் இந்த நியூரல் நெட்வொர்க்கால தான். மனிதர்களோட நினைவு, எண்ணம், செயல் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு உதவியா இருக்கிறதே இந்த நியூரல் நெட்வொர்க் தான். இந்த நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த நியூராலிங்க் டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூராலிங்க் டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பல ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை மனிதர்கள் மேல செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே விலங்கு மேல செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே பன்றிகள் மேலையும் குரங்குகள் மேலையும் இதை பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த குரங்குகளும் பன்றிகளுக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாம அவங்க நினைச்ச அவுட்புட்டுக்கு மேல அது பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிருக்கு. இந்த டிவைஸ் மூலமா நம்ம தாட்ஸை வச்சு ஒரு மிஷனையே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த பக்கவாதம் வந்தவங்களுக்காகவே இதுக்கு முன்னாடி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டிவைஸ் ஃபுல்லாவே ஒயர்டு கனெக்ஷனா இருக்கும். இப்போ எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச டிவைஸ் ஃபுல்லாவே ஒயர்லெஸ்ஸா இருக்கும். அந்த டிவைஸ்ல மனித மூளைக்குள்ள ஒரு ஹோட்டை போட்டு அதுல ஒரு கனெக்டரை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கனெக்டரை எடுத்துட்டு போய் டைரக்டா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த மனிதர்கள் நினைக்கிற எல்லா விஷயமும், சிரிக்கிறது, பேசுறது, திங்க் பண்றது, இது எல்லாத்தையும் அந்த எதிரில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன்ல காட்டிட்டே இருக்கும். ஆனா இது ஃபுல்லாவே ஒயர்டா கனெக்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே பக்கவாதம் வந்தவங்களுக்கு இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதுவும் ஒரு டெஸ்டிங் லெவல்ல தான் இருந்துச்சு. இப்போ எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச இந்த டிவைஸ் ஒரு காயின் சைஸ் அளவு தான் இருக்கும். இந்த டிவைஸை தான் மனித மூளையில இன்செர்ட் பண்ணுவாங்க. இதை பிரெயின் கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிஐயோட வேலை என்னன்னா, மனித மூளை நினைக்கிறத யோசிக்கிறதோட சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிசிஐ டிவைஸ் தான் முதல்ல ரிசீவ் பண்ணும். அது ரிசீவ் பண்ணதும் அது கூட பேரா இருக்கிற இன்னொரு டிவைஸுக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பக்கவாதம் வந்தவங்களோட மூளையில இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிவைஸும் அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற போனா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஏன் சிஸ்டமா கூட இருக்கலாம், எல்லா டிவைஸ் கூடயும் பேர் பண்ணி இவங்களால அந்த டிவைஸை எல்லாத்தையுமே கை தொடாமலே அவங்களோட தாட்ஸ் மூலமா அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த நியூராலிங்க் டிவைஸ் ஒரு காயின் சைஸ் அளவுல தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரியை வச்சுதான் அந்த டிவைஸும் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த டிவைஸை எப்படி மனித மூளையில வைப்பாங்கன்னா, மனிதரோட தலையில ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளதான் இதை வைப்பாங்க. இந்த ஆபரேஷனை மனிதர்கள் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு பிரத்யேகமா வடிவமைச்ச ஒரு ரோபோட் தான் இந்த ஆபரேஷனை பண்ணும். ஏன்னா மனிதர்களால இந்த அளவுக்கு நுணுக்கமா பண்ண முடியாது. இந்த சிப்பை மூளையில பொறுத்துறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் இந்த சிப்பை ரிமூவ் பண்றது. ஏன்னா ஒன்ஸ் பொருத்திட்டா இந்த சிப்பை ரிமூவ் பண்றதுன்றது முடியாத ஒரு காரியம் தான். ஆனா இந்த சிப்பை அப்டேட் பண்ணிக்கலாம், அதுக்கெல்லாம் இதெல்லாம் பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த சிப்புக்குள்ள இருக்க பேட்டரி அது ஒயர்லெஸ் ரீசார்ஜ். அது எப்ப வேணா நம்ம ஒயர்லெஸ் மூலமா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல இருக்க டேட்டாவும் ஒயர்லெஸ்ஸா தான் டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கும். இப்ப கண்டுபிடிச்சிருக்க இந்த டிவைஸ் மூளையில இருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு அதை வேற ஒரு டிவைஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுக்கு பேரு டெலிபதி அப்படின்னு வச்சிருக்காங்க. இதை விட அட்வான்ஸா அடுத்த லெவல் ஒன்னு இருக்கு. அது இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க போறாங்க. அது என்னன்னா, பிறவிலிருந்தே கண்ணு தெரியாதவங்க, பார்வை இழந்தவங்களா இருக்காங்களே, அவங்களுக்கு மறுபடியும் பார்வை கொடுக்கறது. அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம கண்ணு பாக்குறது எல்லாமே மூளைக்கு தான் அது சொல்லும் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்றத.
ஸோ கண்ணுன்றது ஒரு கேமரா மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மூளை தான் அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குது. அந்த மூளையிலேருந்து வர சிக்னல் கண்ணுக்கு போகாம இருக்கிறதுனால தான் கண் பார்வை இல்லாம அப்படியே இருக்குது. இதை மாத்துறதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னா, இதே சிப்ல ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த கேமரா அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேமரா பார்க்குற விஷயம் எல்லாமே டிவைஸுக்கு போகும். அந்த டிவைஸ் அதை சேஞ்ச் பண்ணி சிப்புக்கு அனுப்பும். அந்த சிப்ல இருந்து மூளைக்கு போகும். இது என்ன நடக்குன்னா, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றது டைரக்டா நம்ம கண்ணால பார்க்குற மாதிரியே இந்த கேமரால பார்க்க முடியும். இந்த டிவைஸோட முக்கியமான வேலை என்னன்னா, மூளை நல்லா இருந்து இந்த பெராலிசஸ் இந்த மாதிரி நோய் எல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் ஃபியூச்சர்ல. ஏன்னா மூளையிலிருந்து போற அந்த நரம்பு மண்டலம் எல்லாமே பாதிக்கப்பட்டாலும் இவங்க அந்த நரம்பு மண்டலத்தை பைபாஸ் பண்ணுவாங்க. கரெக்டா மூளையிலிருந்து இருக்க நரம்பு மண்டலம் எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்தை தாண்டி மற்ற பகுதியை இதை கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அதாவது ஒரு ஒயர் குறுக்குல போயிட்டு இருக்க ஒரு ஒயர்ல ஏதோ ஒரு கட் ஆயிடுச்சு, அந்த ஒயரை மட்டும் விட்டுட்டு வேற ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணா எப்படி மற்ற எல்லா டிவைஸும் ஒர்க் ஆகுமோ அதே கான்செப்ட் தான் இதுலயும் இருக்கு. இதை சொல்லும் பொழுது எவ்வளவு ஈஸியா இருக்குது, ஆச்சரியமாவும் இருக்குது. ஆனா இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது. இது எல்லாத்தையும் விட அட்வான்ஸான இன்னொரு விஷயம், ஒரு நல்லா இருக்கிற ஒரு மனுஷனோட மெமரி, அவன் திங்கிங் எல்லாத்தையுமே அவன் மூளையிலேயே ஸ்டோர் பண்ணி அதை ஒரு மெமரி கார்டாவோ இல்லை ஒரு சிப்பாவோ வச்சு அவங்க இறந்துட்டதுக்கு அப்புறம் கூட அந்த சிப்பை மட்டும் எடுத்து வேற ஒரு ரோபோக்கு அதை இன்செர்ட் பண்ணா அந்த ரோபோ அவங்கள மாதிரியே ஒர்க் ஆகும். அது எப்படி அது ஒர்க் ஆகும்? நம்ம இந்த எந்திரன் மூவிலாம் பார்த்துருப்போம். அதுல ப்ளூ சிப் எடுத்துட்டு ரெட் சிப்பை போட்ட உடனே சிட்டி கெட்ட சிட்டியா மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் ஒருத்தவரோட மெமரி ஃபுல்லாவே அந்த மெமரியிலயோ சிப்லயோ ஸ்டோரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதுல தான் அவரோட தாட்ஸ் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதை எடுத்து அப்படியே அவர் இறந்துட்டதுக்கு அப்புறம் வேற ஒரு ரோபோக்கு போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலான் மஸ்கோட மூளையில ஒரு சிப்பை வச்சு எலான் மஸ்கோட திங்கிங் மெமரி எல்லாத்தையுமே அதுல ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அடுத்த நாளே எலான் மஸ்க் இறந்துட்டாருன்னா அந்த சிப்பை மட்டும் எடுத்து வேற ஒரு ரோபோக்கு போட்டா எலான் மஸ்க் உடல் ரீதியா இறந்துருவாரு. ஆனா திங்கிங்கிலும் எல்லாத்திலும் எலான் மஸ்க் வாழ்ந்துட்டு இருப்பாரு. எலான் மஸ்க் சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே தான் அடுத்ததும் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் அவர் செத்து போன அவரோட பாடிக்கே எலான் மஸ்கே கூட என்னடா நான் செத்துட்டேனா அப்படின்னு பார்த்துன்னு கூட இருப்பாரு. இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பூமியில இருந்து வேற்று கிரகத்துக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரே ஆள் யாருன்னா எலான் மஸ்க் தான். அந்த கிரகத்துக்கு போறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இப்போ அதிகமா இல்லை. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பல வருஷம் வாழ்ந்து தான் இருக்கணும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கும் பெராலிசிஸ் 20 வயசுக்கு மேல இவரால எதுவுமே பண்ண முடியல, 2 வருஷத்துல இறந்து போயிடுவாரு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா இவரு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்து அப்புறம் தான் இறந்து போனாரு. இவரு 20 வயசுக்கு மேல வாழ்ந்தது எல்லாமே வீல் சேர்ல தான். இவரோட உடல் முழுக்க வேலை செய்யாது, ஆனா இவரோட ஒரே ஒரு விரல் மட்டும் வேலை செய்யும். அதுக்காகவே இவருக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டிவைஸை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தயாரிச்சிச்சு. அது எப்படின்னா, அவர் ஒரு கிளிக் அமுக்குனாலே அவருக்கு தேவையான எல்லாமே அங்க ஷோ ஆகிற மாதிரி அவங்க ரெடி பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் அதையும் பண்ண முடியல, ஏன்னா அவரோட கை விரலும் இழந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவரோட கண், ரெட்டினா, அவரோட தசைகள் இது எல்லாமே அசைறத பார்த்தாங்க. அதை வச்சு ஒரு டிவைஸை உருவாக்குனாங்க. அவரு கண் விழிய அசைக்கிறது மூலியமாவும் அவரோட கண்ணங்களை அசைக்கிறது மூலியமாவும் அந்த சிஸ்டத்தை இவரு அக்சஸ் பண்ணிட்டு ஆக்டிவேட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாமே அறிவியலோட ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் தான். இவ்வளவு நாளா இயற்கையா நடக்கிற எல்லா விஷயத்தையும் தடுத்து செயற்கை மூலியமா அவங்கள உயிர் வாழ வைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி இதுல இருக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் சரி நல்லதுன்னு வச்சுக்கிட்டாலும் எல்லா டெக்னாலஜிக்கும் பின்னாடி ஒரு கெட்டதும் இருக்குல்ல. எந்த டெக்னாலஜிலும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான் ஹேக்கிங். இப்போ இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுறது ஃபுல்லாவே ஒயர்லெஸ் இல்லைனா ஒயர்டு கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்தையும் இவங்க ஹேக் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மூளை கொடுக்குற சிக்னலை அந்த சிப் வாங்கி தான் நம்ம உடல் செய்யுது. அப்போ அந்த சிப்புக்கு நம்ம ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டோம்னா அப்போ எல்லாமே அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. என்னதான் டெக்னாலஜிகள் இருந்தாலும் தீங்கும் இருக்கும் அப்படின்றது இதோட ஒரு கருத்து தான். இன் ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் எப்படி மாறும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை அமைக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.